Welcome to Plus 2 Business Math students. Chapter 1 Application of Matrices and Determinants. How to solve the equations by rank method. Equation எப்படி solve பண்றதுன்றதை 10th ல நீங்க பார்த்திருப்பீங்க. Simultaneous equation. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த வருஷம் rank methodல எப்படி பார்க்க போறோம் and also determinant methodல எப்படி கண்டுபிடிக்க போறோம். The determinant methodக்கு இன்னொரு பேர் வந்து Cramer's rule. உங்க क्वेश्चनல கிளியரா ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. If they say that you solve the equations by rank method, நீங்க இப்போ சொல்ற மெத்தட்ல தான் போடணும். By Cramer's rule அப்படினு சொன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்ல போற அந்த மெத்தட்ல பண்ணணும். நீங்க மாத்தி போட்டீங்க அப்படினா rank methodல பண்ண சொன்னத determinants methodலயோ அல்லது Cramer's ruleல பண்ணுங்க அப்படின்றத rank methodலயோ பண்ணீங்கனா you will not be given even a single mark. So क्वेश्चனை சரியா படிச்சிடுங்க. படிச்சிட்டு then proceed. இப்ப the solve the equation by rank method அப்படின்றதுக்கு அந்த echelon formல மேட்ரிக்ஸை கொண்டு வரணும் முதல்ல. அது echelon form எப்படி பண்றதுன்றத லாஸ்ட் வீடியோல பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஈக்குவேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ ஈக்குவேஷன்ஸ் அப்படின்றப்போ ஃபார் எக்ஸாம்பிள் for 2x plus 3y equal to 5, 5x plus 8y equal to 13. இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா x க்கு 1 வரும், y also 1 வரும். 2 plus 3 5, 5 into 1 plus 8 13. இந்த மாதிரி x க்கு ஒரு வேல்யூ, y க்கு ஒரு வேல்யூ, I mean ஒரு வேல்யூ not one, ஒரு வேல்யூ y க்கு ஒரு வேல்யூ வந்ததுன்னா அதுக்கு பேரு யூனிக் சொல்யூஷன். அப்படி இல்லாம 2x plus 3y equal to 5, 4x plus 6y equal to 10. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ரெண்டால மல்டிப்ளை பண்ணிருக்கேன். 2 into 2 4x, 2 into 3 2 into 5 இந்த மாதிரி பண்ணிருக்கேன். அப்படி பண்றப்போ what you will get in the two coincident lines, ஒரு லைன் மேல ஒரு லைன் கோஇன்சிடென்ட் ஆயிடும். அப்போ you cannot solve this equation at all. So what we say that இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா infinite solution. x க்கும் y க்கும் நிறைய சொல்யூஷன் வரும். நீங்க x க்கு பதிலா 0 வச்சீங்கன்னா 3y equal to 5, அப்போ y equal to 5/3 வரும். x 1 வச்சீங்க அப்படின்னா y also 1 வரும். நீங்க x 2 வச்சீங்க அப்படின்னா 2 4 2 2 are 4, அங்க 4 போயிட்டா 5 minus 4 1, 3y equal to 1, y equal to 1/3. இந்த மாதிரி நிறைய சொல்யூஷன்ஸ் possible. So we call it as infinite solution. So equationsல யூனிக்காவோ அல்லது infinite solution இருந்தது அப்படின்னா சுருக்கமா we say that consistent. So the equation may be consistent with unique solution or consistent with infinite solution. அல்லது இதே கணக்கு வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னா say 2x plus 3y equal to 5 சொல்றேன், 4x plus 6y 10 க்கு பதிலா 12 சொல்றேன். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இது என்ன ஆகும்? இப்போ ரெண்டாவது மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 4x ஆகும், இது 6y ஆகும், இது 10 ஆயிடும், xy எல்லாம் கேன்சல் ஆயிடும், ஆனா இங்க நம்பர் மட்டும் இருக்கும். So we call this as no solution. So equations கொடுத்தாங்க அப்படின்னா அது consistent with unique solution or infinite solution இருக்கலாம் அல்லது inconsistent இருக்கலாம். So the consistency with unique, consistency with infinite or no inconsistent அப்படின்றத you have understood clearly, I suppose. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ மொத்தம் உங்களுக்கு எக்ஸாம்பிள்லயே நிறைய கணக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டு டைப்பா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு டைப்ல ஈக்குவேஷன் கொடுத்துட்டு check whether they are consistent and unique or consistent and solve,
or show that they are inconsistent அது மாதிரி கொடுத்திருக்காங்க. இன்னொரு டைப்ல given they are consistent with unique solution find the value of k, or given that they are inconsistent find the value of k அப்படின்னு ரிவர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. மொத்தமா இந்த இதுல வரக்கூடிய கணக்குகள் அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸாம்பிள் 1.9 ல இருந்து 1.18 வரைக்கும் மொத்தம் 10 சம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிளா எக்ஸசைஸ் நீங்க பண்றதுக்கு 1.1 ல क्वेश्चन नंबर 3 ல இருந்து up to 8. சோ இதுல ஒரு 10 क्वेश्चन, இதுல ஒரு 6 क्वेश्चन, 3 4 5 6 7 8. இது இல்லாம மிஸ்லேனியஸ்ல क्वेश्चन नंबर 4 5 6 மொத்தம் 3 கணக்கு. ஆக டோட்டலா 19 சம்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த மெத்தட்ல உங்களை சால்வ் பண்ண சொல்லி. இதுல I am going to do some 10 problems. The remaining 9 problems நீங்க practice பண்ணிக்கலாம். திருப்பி டவுட் இருந்தது அப்படின்னா you mention your doubt in the email given. இப்போ நான் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ நான் போட போற கணக்குகள் எது அப்படின்றது இங்க சொல்லிடுறேன். Exercise 1.1 ல 3 4 7 8. அப்புறம் மிஸ்லேனியஸ்ல क्वेश्चन नंबर 4 எக்ஸாம்பிள் அப்படின்றதுல 1.18. சோ 1 2 3 4 5 6 சம் சால்வ் பண்ண போறோம். அந்த ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாங்க, அதை சால்வ் பண்ணி கன்சிஸ்டன்டா இன்கன்சிஸ்டன்டா கன்சிஸ்டன்டா இருந்தது அப்படின்னா அதை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண போறோம் இந்த 6 சம்ல. இது இல்லாம ஃபைண்ட் கே அப்படின்னு சொல்ற கணக்குல I am going to explain example 1.15 1.17 exercise 1.1 ல question number 6. அது இல்லாம மிஸ்லேனியஸ்ல 3 கணக்குல ஒரு கணக்கு, அதாவது question number 5. so இந்த இதுல உங்களுக்கு ஒரு 4. ஆக totally I am going to explain 10 problems. now we will go to the first problem, that 1.1 exercise ல third sum க்கு போலாம். Solve by rank method. x plus 5y plus 7z equal to 52. 2x minus y minus z equal to 0. Question number 3. So first I get up and know the given equation should be written in the matrix form. The given equations are written in matrix form. அதாவது you write down the coefficients of x, y, z 1, 1, 1. Next second equation, so second row. Third equation, third row. And then the coefficients that in the xy is a variable, and you write it like this. And the constant term other side இருக்கிறத you write it as equal போடுங்க. So கொடுத்திருக்கிற equation you write it in matrix form. Very easy. Coefficients மட்டும் நீங்க எழுதணும். x ஓட coefficient 1, y ஓடது 1, z ஓடது 1. First equation நால first rowல, second equation நால second rowல, third equation நால third rowல. இது எந்த ஆர்டர்ல கூட நீங்க எழுதலாம். சப்போஸ் இத முதல்ல எழுதுனீங்க அப்படினா இது மேல வரும், இந்த இடத்துல 52 வரும்.
So அதனால இப்படி தான் எழுதணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இதை we are going to take it as A. இதை வந்து say capital X. இதை வந்து capital B. இப்படி வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா augmented matrix AB அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு augmented matrix A matrix அப்படியே எழுத போறோம். இந்த B யும் பக்கத்துல எழுத போறோம். 1 1 1 9 2 5 7 52 2 minus 1 minus 1 0. So A matrix யும் B matrix யும் பக்கத்துல எழுதிட்டோம் அப்படின்னா அது augmented matrix. We must try to get it in Euclidean formula கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி நமக்கு ரூல்ஸ் அப்படின்றது சொல்ல மறந்துட்டேன். ரேங்க் இது வந்து இப்போ AB ஆயிடுச்சு. ரேங்க் ஆஃப் AB யும் ரேங்க் ஆஃப் A யும், அதாவது இது ஃபுல்லா ரேங்க் AB, இதனுடைய இது மட்டும், இது இல்லாம இதனுடைய இது மட்டும் அப்படின்னா ரேங்க் A. ரேங்க் ஆஃப் AB யும் ரேங்க் ஆஃப் A யும் ஈக்குவலாக இருந்தால் அது என்ன ஒண்ணா இருக்கலாம். ஸோ 1 இருக்கலாம், அல்லது 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 தான் உங்களுக்கு வரப்போறது இல்லை. ஐம் சேயிங் தட் 1 2 3 இந்த 3 எது வேணாலும் இருக்கலாம். அப்படி இருந்தது அப்படின்னா யூ சிம்பிளி சே தட் கன்சிஸ்டன்ட். The basic condition is that rank of AB யும் rank of A யும் சேமா இருக்கணும். The rank of AB 2னா இதுவும் 2ஆ இருக்கணும், இது 3னா இது 3ஆ இருக்கணும். அப்படி இருந்தா தான் கன்சிஸ்டன்ட். The consistent அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஃபர்தரா நம்ம என்ன சொல்றோம், யூனிக்கா இருக்கலாம் அல்லது இன்ஃபினிட்டா இருக்கலாம். So what is the condition for unique solution? Rank of A should be equal to rank of A and that should be equal to a number of variables. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கணக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா rank of AB 3ஆ இருந்து rank of A யும் 3ஆ இருந்தா இதுல 3 வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, x y z 3ஆ இருந்தது அப்படின்னா கன்சிஸ்டன்ட் மட்டும் இல்ல, it is unique also. அதாவது x க்கு y க்கு z க்கு ஒரு வேல்யூ தான் இருக்கும். rank of AB equal to rank of A ஆனா n இல்ல. அதாவது இப்போ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் rank of AB சப்போஸ் 3ஆ இருந்து rank of A யும் 3ஆ இருந்து rank of AB 2ஆ இருந்து rank of A யும் 2ஆ இருந்தா 3ஆ இருந்ததுன்னா யூனிக். இதுவும் 2 இதுவும் 2 அப்படி இருந்ததுன்னா பட் 2 ஆனா வேரியபிள்ஸ் எவ்வளவு 3, அப்ப 2 is not equal to 3. அதனால அப்படி இருந்தால் infinite. அடுத்து என்ன இருக்கு, மிச்ச நேரத்துக்கு பாசிபிலிட்டி rank of AB is not equal to rank of A. அப்போ inconsistent அப்படின்னு சொன்ன அப்படின்னா no solution. ரொம்ப சிம்பிள். இது டெஃபினட்டா உங்களுக்கு 5 மார்க்ல வராது. ஸ்மால் क्वेश्चन கேட்கலாம், no solution அப்படின்னு வர மாதிரி. Now this is the condition you must remember. இந்த ப்ராப்ளம் போற எல்லாத்துக்கும் இந்த 4 கண்டிஷனையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். rank of AB யும் rank of A கண்டுபிடிக்கிறீங்க, அது ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸா இருந்தால் உங்களுக்கு மோஸ்ட்லி 3 வேரியபிள் இருக்கிற கணக்கு தான் பார்க்க போறோம். அதனால rank of AB யும் rank of A யும் 3ஆக இருந்தால் யூனிக் சொல்யூஷன். அப்படி இல்லாம rank of AB ஈக்குவல் டு rank of A 1ஆ இருந்தாலோ அல்லது 2ஆ இருந்தாலோ 3ஆ இல்லாம வேற எதுவா இருந்தாலும் இன்ஃபைனைட் சொல்யூஷன். rank of AB 2 rank of A ன்றது 1 அப்படின்ற மாதிரியோ இதுவும் அதுவும் ஈக்குவலாக இல்ல அப்படின்னா inconsistent with no solution. Now we go for this problem how to solve அப்படிங்கறத பார்க்கறோம். We have to get it in Euclidean form. Euclidean form you are thorough now. First element 1 இருக்கு, அதனால நமக்கு பிரச்சனை இல்ல. So we can write this 1 1 1 9. ஆனா செகண்ட் ரோல 2 இருக்குனால R2 minus of 2R1. R2 minus 2R1 2 minus 2 5 2 into 1 5 minus 2 7 again minus 2 52. இத மல்டிப்ளை பண்ணா 2 ஆல 18. 52 minus 18. Third one also R3 minus 3 times of R1.
sorry 2 times of r1 இங்க 2 தான் ஏன்னா இங்க 2 தான் இருக்கு 2 minus 1 2 minus of 2 into 1 2 0 minus 1 இத மைனஸ் ஆல பண்ண போறோம் minus 2 minus 1 and minus 2 இங்க minus 1 இருக்கு இது ஒரு minus 2 இது 0 இது மட்டும் minus 18 சோ இந்த பார்ட் நான் பண்றப்போ அத ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டல r2 minus 2 r1 பார்ட்ல உங்களுக்கு போட்டு காட்டல ஏன்னா நீங்க உங்களுக்கு தரவா எடுக்கறதுனால again I repeat that r2 minus 2 r1 அப்ப இது r2 2 minus 2 5 minus 2 7 minus 2 52 minus 18 இதுல 2 இருக்கனால r3 minus 2 r1 2 minus 2 minus 1 minus 2 minus 1 and minus 2 0 minus 18 so you'll be getting like this. So 0, 3, 5, 34 second row 0, minus 3, minus 3, minus 18. Now it's very simple. In the minus 3 irukku, inga 3 irukku. I have to bring this to 0. So what I do is R3 plus R2. அப்படின்றது பண்ண போறோம். R3 R2 add பண்ண போறோம். 1, 1, 1, 9. 0, 3, 5, 34. 0. Minus 3 plus 3. Minus 3 plus 5 minus 18 plus 34 in the maro let's draw it up to this now மேல இருக்கிறத அழிச்சிடுறேன் இந்த ஸ்பேஸ் எனக்கு வேணும்ன்றதால the consistency rules அழிச்சிடுறேன் be thorough with that அந்த இடத்துல நான் போட்டு காட்டிடுறேன் so the rank is rank of AB is number of non-zero rows 3 another rank of AB is 3 rank of A also இது வரைக்கும் மட்டும் இந்த 3 by 3 matrix இதுல உங்களுக்கு number of non-zero rows 3 தான் அதனால இந்த கணக்குல number of row of rank of AB or rank of A equal to 3 that is equal to n therefore it is consistent with unique solution. இப்போ நம்ம சொல்யூஷனை கண்டுபிடிச்சாங்க எப்போ யூனிக் சொல்யூஷன் சொல்லிட்டோமோ அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் inconsistent no solution ஆனா we can just stop that இப்போ now we have said that it is consistent with unique அப்படினால the matrix the outputted matrix இருக்கிறத we are going to put it in equation form இது x இது y z இதுல x 0 y z மட்டும் தான் இதுல x 0 y 0 இங்க மட்டும் 2 இருக்கு so we start solving from here 2z equal to 16 after z equal to 16 by 2 8 once you get z equal to 8 you put it in this equation 3y இப்போ இத அடிச்சல இல்லையா உங்களுக்கு சோ இந்த இடத்துல போறது ஈஸியா இருக்கும் z equal to 8 சொல்லிருக்கோம் சோ இப்போ இந்த ஈக்குவேஷன் போட போறோம் 3y plus 5z அப்படின்றதுல five z so 5 into 8 so அப்ப 3y என்ன ஆகும் 34 minus 40 34 minus 40 another minus 6 y equal to minus 2 z equal to 8 and y equal to minus 2 now you have this equation x plus y plus z equal to 9 you substitute all these two values so x y க்கு பதிலாக minus 2 z க்கு பதிலாக 8 equal to 9 so this is 8 minus 2 6 therefore 9 minus 6 equal to 3 therefore the solution set is x equal to 3 y equal to minus 2 z equal to 8 இதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கிறீங்க ஆன்சர் வந்த பிறகு ஏதாவது பை மிஸ்டேக் நீங்க பண்ணிட்டு என்ன பண்றதுனால check this value by putting these values in this equation x y z add பண்ணீங்கன்னா என்ன வரும் 8 plus 3 11 11 minus 2 9 சரியா இருக்கு so for example third equation எடுத்துக்கோ 2x 2 into 3 6 இங்க ஒரு minus or minus or plus 2 ஆகும் 8 இது ஒரு 8 minus 8 0
இதுலயும் நீங்க பார்க்கணும். இது ரெண்டு ஈக்குவேஷன் ஈஸின்றனால உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல செக் பண்ணிட்டு பண்றது பெட்டர். So that you will not miss the mark. Because sure நமக்கு ஒரு 5 mark questionல possible question இது. அதனால இந்த மெத்தட்ல எப்படி பண்றது சொல்லணும். The method is clear ஆ இருக்கு அப்படின்றதால தொடர்ந்து பார்த்துக்கோங்க. Now I am going for the second problem போலாம். Exercise 1.1 fourth question I am going to take it. இப்போ நம்ம பார்த்தது it is a unique solution to the பார்த்தோம். The fourth sum அப்படின்றதுல infinite solution அப்படின்றது ஆன்சர். ஆனா அந்த மெத்தட் எப்படி பண்றது ஒரு கணக்க பார்க்கலாம். சோ யூனிக் சொல்யூஷன் எல்லாமே இதே போல தான். இன்ஃபினிட் சொல்யூஷன் அதே தான். ஆனா அது இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்டெப் ஜாஸ்தி ஆக போகுது. Now I am going for that exercise 1.1 ல fourth sum. 5x plus 3y plus 7z equal to 4. 3x plus 26y 2z equal to 9. 7x plus 2y plus 10z equal to 5. அப்படின்ற மூணு ஈக்குவேஷன். 5x plus 3y plus 7z equal to 4. First equation. Second equation 3x plus 26y plus 2z equal to 9. The third equation 7x plus 2y plus 10z equal to 5. So previous problem the given equation should be written in the matrix form. Now in the matrix form you will be getting that 5, 3, 7, 3, 26 and 2, 7, 2, 10. Write down the coefficients of x, y, z, and that is our A matrix. You write down that variable x, y, z. You write down the constants 4, 9, 5. This is x and this is b. So write down the given equations in the matrix form. இப்போ அடுத்தது என்ன எழுதுவோம்? augmented matrix you have to write it. அதாவது a க்கு பக்கத்துல b எழுத போறோம். So 5, 3, 7 and that 4, 3, 26, 2, 9, 7, 2, 10 and then 5. So the problem is written in the augmented form. We have to convert this in Euclidean form. It's a good question. Generally, the first element must be one of the easy. You can interchange the rows or the columns, and the row interchange and the columns interchange. You will not get one here. So what I am doing here, R1 and R2 add பண்ணி R3 minus பண்றது. In R1 ல R1 plus R2 minus R3. 5 plus 3 8, 8 minus 7 1 வரும் அப்படின்றதுனால. So 5 plus 3 minus this. இங்க add பண்ணா 3 plus 26 29 minus 2. 7 plus 2 9 9 minus 10. 4 plus 9, 13, 13 minus 5. So, it's a very nice one. And I do very good data path Euclidean form. The last class of Euclidean form. In the one, I'm thinking of we are used very easy to we have obtained one here. Think of the Varla. So, first, I'm going to try and one contour. I am doing that R1 plus R2 R3 minus 1 R2 R3 3 26 2 9 7 2 10 5. Now first one 127 and minus 1 8 or
2ல R2 minus of 3 R1 R2 minus 3 R1 இது கொஞ்சம் பெரிய நம்பர் அப்படினால நீங்க எழுதிக்கோங்க பெட்டரா இருக்கும் R2 அப்படின்றது இங்க 3 இருக்கு 26 2 9 3 times of R1 3 into 27 81 3 into minus 1 3 into 8 minus பண்ண போறோம் 0 26 minus 81 11 minus 6 7 minus 2 so minus 45 plus 3 plus 2 so plus 5 minus 24 plus 9 so minus 50 so minus 45 plus 5 and minus 15 so the very number abnala better you write it. You write on the second row R2 அப்படியே எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் 3 times of R1 3 into 27 81 3 into minus 1 3 into 8 அதுக்கப்புறம் do that R2 minus 3 R1 now I'm rubbing it off இப்போ now R3 ல R3 இங்க 7 இருக்கிறதுனால 7 times of R1 7 minus 7 0 ஆயிடும் அதுக்கு பிறகு இது 2 minus இது பார்க்கணும் I'll do it here for that part. Third row la அப்படியே எழுதிக்கோங்க 7 2 10 5 7 times of R1 7 27 யும் 7 யும் 7 7s are 49 7 2s are 14 plus 4 so 189 அடுத்தது minus 7 அடுத்தது 7 8 56 minus minus plus so the result is this is 0 minus 189 plus 2 அப்புறமா 7 இங்க ஒரு 10 minus 56 இப்படி வருது so very big numbers the third row la minus 187 plus 17 minus 51 and second row la 81 minus 26 வந்திருக்கும் that if I have done a mistake in the 55 இங்க வந்திருக்கும் so you got 81 3 into 27 81 and then 26 there so 55 I written 45 there இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்ல somehow I have to bring it 0 அப்பதான் எக்ளைன் ஃபார்முக்கு வரும் whereas numbers are very big so how to simplify that பார்க்கலாம் so minus 187 plus 17 51 மேல 55 5 15 R3 17 ஆல டிவைட் பண்ண முடியும் நம்மளால இது நம்மளால 5 ஆலயும் டிவைட் பண்ண முடியும் so we are going to do that so the matrix the next step first is அப்படியே இருக்கும் 127 and minus 1 8 இத 5 ஆல டிவைட் பண்ணிடலாம் so this part will be minus 11 and 1 minus 3 the 17 ஆல டிவைட் பண்ணலாம் 17 ones are 17 remainder 1 17 so 11 ஆகும் இது 7 ஆல டிவைட் பண்ணா just 1 ஆகும் இது 17 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா minus 3 ஆயிடும் 17 into 11 that is your 187 அதனால 7 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இங்க minus 11 17 ones are 17 17 threes are 51 அப்படின்னு you will be getting this now the problem is easy the third row second row பாத்தீங்க அப்படினா அப்படியே இருக்கு சேமா இருக்கு so what you do is R3 ல R2 subtract பண்ணிடலாம் the result is 127 minus 1 8 0 minus 11 1 minus 3 and this part will be 0 this is also 0 this is also 0 so this problem we get rank of AB is 2 ஏனா இது ஃபுல்லா உங்களுக்கு 0 ஆயிடுச்சு rank of A also 2 A ன்றது இது வரைக்கும் பார்க்கறப்போ இந்த மேட்ரிக்ஸ் வரைக்கும் பார்க்கறப்போ இது ஃபுல்லா 0 வரதுனால இதுவும் 2 but number of variables எவ்வளவு 3 அதனால இதுக்கு என்ன வரணும் consistent
with infinite solution. இப்போ நான் how to find the infinite solution. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நான் அடிச்சிடுறேன். இதுல இருந்து we will continue. First row இப்போ வந்து மேட்ரிக்ஸ் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல இருக்குறது we have to write in the equation form. Equation form எழுதுறப்போ x plus 27y minus z equal to 8 minus 11y plus z equal to minus 3 அப்படி ரெண்டு ஈக்குவேஷன் வருது. இது x இது 27y இது minus z plus 8 சாரி அங்க 8 இருக்கு அதனால equal to 8 போடுறோம். அடுத்ததுல minus 11 and 1 so minus 11y plus z equal to minus 3. So our equation is not all there. ஏன்னா எல்லாமே x 0 y 0 z 0ன்றதுனால. So what you do is y கோ z கோ x கோ இதுக்கோ நீங்க ஒரு வேல்யூவை அஸ்யூம் பண்ணிக்கிறீங்க. பொதுவா z க்கு we assume. So let z equal to say k. K is a real number. இது வேணா இருக்கலாம். மைனஸ் இருக்கலாம் பிளஸ் இருக்கலாம். So z is equal to k. ஏன்னா infinite solution சொல்றதுனால அப்போ இதுல போட்டீங்க அப்படின்னா what will be getting minus 11y plus k equal to minus 3. இந்த k அங்க போய் போறது. So result is minus 11y equal to minus 3 minus k அல்லது minus வெளிய எடுத்துட்டோம் அப்படின்னா 3 plus k. So அப்ப 3 plus k இந்த minus இருக்கிறதுனால இந்த மைனஸும் இந்த மைனஸும் உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். The result is that y equal to 3 plus k by 11. So z value is k we got and y value is 3 plus k by 11. இப்போ now x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். So substitute that in the first equation these two values x அப்படியே இருக்கு plus 27y. So 27 times of minus z equal to 8. இப்போ x ஓட வேல்யூவை simplify பண்ணி you find out. x plus 27 into 3 plus k by 11 minus k equal to 8. So x equal to plus இது பண்ணிடலாம் முதல்ல. This will be 81. This will be 27k plus 11 minus k equal to 8. அப்போ what is x? 8. இந்த minus k அங்க போறதுனால plus k. இந்த part full அங்க போறதுனால minus of that 8 plus 27k divided by 11. Take LCM 11. So this will be 88 and this will be 11k and remove the bracket minus. So minus 8 minus into plus minus. So minus 27k by 11. 88 la 8 minus. So 80. 11k minus 27k by 11. So x or value 80 minus of I'm sorry, இங்க தப்பு பண்ணிருக்கேன் 81 இங்க எழுதுறப்போ 8 நீக்கிட்டேன். So இப்போ ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா this will be 81. 88 ல 81 போச்சு அப்படின்னா it will be 7. 7 minus 16k by 11. So x or value is where k is the real number. So this is how we are going to solve the problems where the solutions are infinite. திருப்பி சொல்றேன், ரெண்டு ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு கிடைக்கிறது. அப்படி ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கிறப்போ ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கிறதுல ஏதாவது ஒரு வேரியபிள் yோ இல்ல zயோ நம்ம என்ன பண்றோம், ரியல் நம்பர் ஒரு வேல்யூ வச்சுக்கிறோம். let z equal to k. அப்ப z equal to k அப்படின்னு சொல்றதுல இருந்து y கண்டுபிடிக்கிறோம். So x and y தெரியும், z தெரியும், அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். So you write down the solution set and mention that k is any number of real numbers. K is an element of real number. So second problem we have done.
First problem unique solution and the second problem infinite solution பார்த்தோம். இப்போ now seventh problem பார்க்கலாம். This is the fourth problem. Now let me do the seventh problem. Question number 7 1.1 ல கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்குன்னா I have chosen this 2x plus 3y minus 6z equal to 5000. கொடுத்திருக்கிறது actually 3y plus z minus x அப்படி கொடுத்திருக்காங்க. You write in the proper order எழுதணும்ன்றனால first I have written minus x plus 3y plus z equal to 5500. Third equation 3x minus y plus 2z equal to 2000. In the second equation, third equation, order la tharla. Second equation they have given 3y plus z minus x. I have written properly. Third equation adhe mari 3x plus 2z minus y appdi kuduthirukanga. That also I have written in the proper manner x, y, z appdi edittom. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? The given equation should be written in the matrix form. So 2 3 minus 6 minus 1 3 1 3 minus 1 2 and we write on that constant term. So here 5000, here 5500 and this one is 2000. So write down the given equation. Augment form la நேரா எழுதிட்டேன். So first step நீங்க என்ன பண்ணிக்கணும்? matrix form ல எழுதிரணும். A x y z equal to 5000 5500 அதுக்கப்புறம் 2000. So this is the form Ax equal to B. So first write that given equation in the matrix form and then you go for the AB augmented matrix. 2 3 6 minus 6 minus 1 3 1 5500 3 minus 1 2 2000. எனக்கு இங்க ஒன்னு வந்தா பெட்டரா இருக்கும். So what I am doing is that the R2 ஐயும் R1 ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்றேன். 2 3 minus 6 5000. Third row அப்படியே வச்சுக்கோம். 3 minus 1 2 and this is also minus ல இருக்கு. I am multiplying with minus 1. இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது R2 R1 இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ R1 into minus 1 பண்ண போறோம். The result is now 1 minus 3 minus 1 and this will be as it is. First row மட்டும் தான் பண்ணிருக்கனால 2 3 minus 6 and 3 minus 1 2 so இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? AB ன்றது என்ன பண்ணிருக்கோம்ன்றது 1 minus 3 minus 1 5500. அதுக்கு பிறகு we are getting that 2 3 minus 6 and 5000 3 minus 1 2 2000. Now we have to apply that elementary transformations. இங்க ஒன்னு இருக்கு. இத I have to make it 0. So first one அப்படியே எழுதிக்கிறேன். செகண்ட் row நம்ம என்ன பண்ணனும்? R2 ல இந்த 2 இருக்குறதுனால minus 2 times of R1 பண்ணனும். So 2 minus 2 times of this. அதனால இங்க 2 ஆகும். 2 minus 2 0 ஆயிடும். இங்க 3 இருக்கு. இத minus 2 ல பண்ண போறோம். minus 2 into minus 3 plus 6. அதனால இது 9 ஆகும். இங்க உங்களுக்கு minus 6 இருக்கு. அது அப்படியே இருக்கும். இது minus 2 ல மல்டிப்ளை பண்றப்போ plus 2 ஆயிடும். இங்க உங்களுக்கு R2 5000 ஓட minus 2 times of this பண்றோம். 2 times of this பண்ணா 11000 ஆகும்.
11,000 plus 5,000. Doubt இருக்கவங்க டக்கன் போட்டு போறீங்க. 2 3 minus 6 5,000. You write it or 2 times of R1 just 2 minus 6 minus 2 minus 11,000 minus, so 3 plus 6 9 minus 6 plus 2 minus 4 11 plus 5 16. Okay va? இப்போ நம்ம third row போறோம். Third row ல R3 minus 3 times of R1. R3 அப்படியே எழுதிக்கலாம். 3 minus 1 2 2000. 3 times of R1 3 into minus 3 into minus 1 3 into 5,500. 3 5s are 15. அப்புறம் ஒரு 1 இருக்கும். 3 5s are 15 plus 1 16 ஆகும். மைனஸ்னால மைனஸ் போட்டோம். இப்போ நாம இதை மைனஸ் பண்றோம். ஸோ மைனஸ் பிளஸ் 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 இது கேன்சல் ஆயிடும். 9 minus 1 8 plus 3 plus 2 5 16,500 plus 2. So this part will be 0 and this will be 8 and this is 5 and this is 18,500. Is it okay? So you are getting 0 9 minus 4 16 and 0 8 5 18,500. இப்போ நம்ம இதை எதையாவது பண்ணி ஆகணும். எந்த நம்பரை கொண்டு வரது அப்படிங்கிறது பார்க்கலாம். R3லயும் அதாவது நமக்கு டக்குனு இதை 1 கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பெட்டரா இருக்கும்ன்றதுனால 2 ஸ்டெப் பண்றோம். இதை எனக்கு 0 கொண்டு வரணும். ஒரே ஸ்டெப்ல நீங்க பண்ணலாம். ஒரே ஸ்டெப்ல பண்றப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதாவது இதுல இருந்து இதை வந்து அப்புறம் 9 கொண்டு வரணும். இதை 1 ஆக்கி அப்புறமா இதை வந்து மைனஸ் பண்ணணும். அதுக்காக what I'm doing is that first R3ல next stepல 1 minus 3 minus 1 minus 5,500. Second row அப்படி எழுதலாம். 0 9 so minus 4 and then 16,000. Third rowல மட்டும் என்ன பண்றேன், R3 minus of R2 பண்றேன். R3 minus R2 பண்றப்போ 0 வரும். 8 minus 9 minus 1 வரும். இங்க 5 இருக்கு and then minus of R2 minus of minusனால plus 9 ஆயிடும். இதுல இருந்து இத மைனஸ் பண்ண போறோம். 18,500 வந்து 16. ஏன் இந்த ஸ்டெப் பண்ணிருக்கோம்? I want to make it as Euclidean form. அதாவது வரணும் எனக்கு 1 0 இங்க 0 0 வரணும். அங்க 0 வரல. 0 வர்றதுக்கு கொண்டு வரணும். அதுக்காக இங்க 8 இங்க 9 இருக்கிறதுனால I am making it as R3 minus R2 பண்ணோம் அப்படின்னா 8 minus 9 அங்க 1 வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பண்றது ஈஸி அப்படின்னு பண்ணிருக்கோம். இது 5 plus 4 ஆயிடுச்சு. இங்க 18 this. Next stepல second row அப்படியே எழுதிக்கலாம். Now third row I have to make it 0. What I am doing is that R3ல 9 times of R3 பண்ணி அதோட R2 ஆட் பண்ணும். 9 times of R3 so 9 into minus 1 அதனால minus 9 plus 9 0. 9 times of R3 9 and 9 81. அதோட R2 ஆட் பண்ண போறோம். R2ல minus 4 இருக்கு. அடுத்த ஸ்டெப்ல 9 times of R3 9 times of 2,500 அதோட R2 ஆட் பண்றோம். $22,500 இங்க ஒரு 16 ஒரு 1000 வரும். So you will be getting 38,500. So you are getting now in Euclid form வந்தாச்சு. So 77 z equal to 38,500 அப்படின்ற மாதிரி வந்துரும். So you can say that this is now in Euclidean form. Rank of AB is equal to rank of A is equal to 3.
இல்லையா? number of non-zero rows 3, variables also 3, therefore consistent and unique solution. Now we have to go for the unique solution. 77 is equal to 38,500. The 11 ஆல் டிவைட் ஆகும். முதல்ல 11 ஆல் டிவைட் பண்ணா 7 is equal to 11 3s are 33, அப்புறம் around 5s are அப்படி வரும். இது வந்து 7 ஆல் டிவைட் ஆகும். அப்ப z equal to 3500 by 7, that is 500. Now go for this equation. In the equation we will go 9y minus 4z equal to 60,000 வரும். Z equal to 500, you got it. So 9y 4 times of 500, so 2000 equal to 16,000. Now what is 9y? 16,000, the minus 2 அங்க போச்சுனா plus 2,000. So 16 plus 2,000, 18,000. Then what is y? So y is equal to 18,000 divided by 9, 2,000. Now we go to the first equation. First equation I am writing here. X minus 3y minus z equal to minus of 5,500. Substitute the values. X will be equal to minus 3 into y. Y என்றது உங்களுக்கு 2000. And z equal to 500. Equal to, you will be getting minus 5,500. So x minus 6,500 equal to minus 5,500. So x will be equal to minus 65 அங்க போயிடும். அப்போ plus 6,500 minus 5,500, so 1,000. So the values for the solution is x equal to 1,000, y equal to 2,000, that z equal to 500. So கொஞ்சம் பெரிய numbers இருக்கிற கணக்கு. Otherwise the problem method எல்லாமே இதே போலதான். So must be careful in that multiplication and subtraction இருக்கணும் அவ்வளவுதான். So the problem is solved. So as I said, the 3, 4, 7 I have completed. Now I will go for the 8th sum. But discuss பண்ண problem. I will start with the writing equations. Actually the problem வந்து அப்படி கொடுத்திருக்காங்க. Price of 3 commodities x, y, z என்பது small x, small y, small z. On the purchases 6 units of z sells 2 units of this and 2 units of x and 3 units of y. அப்படி மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்ப அது எப்படி ஈக்குவேஷன் எழுதணும் அப்படினு நான் சொல்லியிருக்கணும். What we are considering is that purchase பண்ணோம் அப்படின்னா நம்ம காசு தரணும் இல்லையா? அதனால purchase பண்றது அப்படின்றப்போ எதெல்லாம் நீங்க purchase பண்றீங்களோ அதை மைனஸ் வச்சுக்கிறோம், எதை சேல்ஸ் பண்றீங்களோ அதை பிளஸ் வச்சுக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஆனந்த் என்ன பண்ற purchases 6 units of z, அது minus 6z ஆகும். sells 2 units of x and 3 units of y என்றனால 2x plus 3y னா இருக்கும். அதே மாதிரி தான் மிஸ்டர் அமர்லியும் purchases a unit of y னால minus y, sells 3 units of x and 2 units of z னால 3x plus 2z ஆகும். And added purchases சொல்றப்போ purchases a unit of x and sells 3 units of y and a unit 1 unit of z, 3y plus z minus x அப்படின்னு வந்திருக்கணும். And then what they are earning is the equal க்கு கொண்டு போயிருக்கணும். அதை சொல்லாம நேர ஈக்குவேஷன் போயிட்டேன். So now we link that. Now we go for the last problem, the 8th problem. இதுவும் அதே போல amount 5,000 rupees இருக்கு. Now 5,000 rupees I am investing it in 3 different bonds. ஒரு bondல 6% தராங்க, ஒரு bondல 7% தராங்க, ஒரு bondல 8% தராங்க. So 5,000 rupees I am putting it in 3 different bonds, 6, 7, 8. Annual income அப்படின்னா suppose I am putting this x ரூபாய் இதுல போறதாவும், y ரூபாய் இதுல போறதாவும், z ரூபாய் நம்ம இதுல போறதாவும் அசியூம் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல இருந்து எவ்வளவு இன்கம் வரும்? x into 6 by 100.
இதுல இன்கம் y into 7 by 100 and இதுல வந்து z into 8 by 100. இந்த டோட்டல் இன்கம் என்ன கொடுத்திருக்காங்க 358. அப்ப இத வந்து முதல்ல ப்ராப்பரா எழுதிக்கலாம். So this can be written as 6x plus 7y plus 8z equal to 358 hundreds. The first equation 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றதால இது ஒரு ஈக்குவேஷன் ஆகும் x plus y plus z equal to 5000. மூணாவது என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க the income from first two investments அதாவது இது ரெண்டும் 6x and 7y by 100 இது ரெண்டும் சேர்ந்து first two investment is 70 more than income from this. இது ஜாஸ்தி. இந்த ரெண்டு இன்கமும் எவ்வளவு ஜாஸ்தி 70 ரூபாய். இதை விட so minus of 8z by 100. இதை you write it in the equation formula எழுதனா ப்ராப்பரா 6x plus 7y minus 8z equal to 70 hundreds. இது ஒரு ஈக்குவேஷன் ஆகும். இந்த ப்ராப்ளத்திலேயே என்ன அப்படின்னா இந்த क्वेश्चन நம்பர் 8ல you must know how to write the equation ரதா 7th problem அதேதான் 8th problem அதேதான். So you write properly that the equation first equation x plus y plus z equal to 5000, 6x plus 7y plus 8z equal to 35800, 6x plus 7y minus 8z equal to 7000. Then you can proceed in the same way. அது ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. So I am going to write only the matrix. அதாவது இதான் நமக்கு மூணு ஈக்குவேஷன் x plus y plus z 6x. இதை மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா you will be getting that 1 1 1 இது 6 7 8 இது 6 7 minus 8. இங்க x y z equal to that 5000, 35,800, 7,000. ரொம்ப ஈஸியான கணக்கு. இதுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டியது இது 0 கொண்டு வரணும். I am not going to do this problem. So R2 ல what you do is R2 minus 6R1 பண்ணிடுங்க. R3 லியும் R3 நீங்க ஒன்று பண்ணலாம். R3 minus R2 நீங்க பண்ணலாம். பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் மைனஸ் ஆகிடும். இது மட்டும் தான் இருக்கும். So பண்ண பிறகு you can go for the answer easily. So the answer for the problem is that x வந்து 1000, y வந்து 2200, z அப்படின்றது 1800. So very easy one. So என்ன நான் போடுறேன் ஈஸியா முடிச்சுட்டா நீங்க ஒரு வேலை டவுட் இருந்தது அப்படின்னா இதுக்கு இருக்கு augment matrix 5000 போடுங்க. You write 35,800 and this is 7,000. Now augment matrix the equal matrix is first one அப்படியே வச்சிடலாம். You do R2 minus 6R1 6 7 8 35,800. இதை 6 ஆல் பண்ணீங்க அப்படின்னா 6 6 6 6 5s are 30 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா you'll be getting this. So 6 minus 6 0 ஆயிடும். 7 minus 6 1 ஆகும். 8 minus 6 2 ஆயிடும். இது பண்றப்ப உங்களுக்கு 5,800 வந்துடும். இப்போ what is that R3 minus R2 நீங்க பண்ணீங்க அப்படின்னா R3 ல R3 minus 6R1 பண்ண வேண்டாம். ஏன்னா ஈஸியா இருக்கு இந்த கணக்குனால இது 0 ஆயிடும். இதுவும் 0 ஆயிடும். this will be minus 16 ஆகும். and இதுல இருந்து மைனஸ் பண்றப்போ 7000 போயிடுச்சுனால remaining 28,800. So this is the Maclaurin form. So immediately you can come to conclusion that 16 is that 7,000 minus 35. So minus. Immediately you can write that minus 16 is that equal to minus 28,800. Minus cancel. So z equal to 6 are written as 16 ones are 16. Balance 12 128 16 8s are அதுக்கப்புறம் 1,800 வந்துரும். Once you get this அதுக்கப்புறம் easier you can proceed. So with this we will end the class.
The rest of the problem, as I said that, I will do it in the next class.